வணக்கம் ஃபைட்டர்ஸ். இன்னைக்கு UFC 304 ஃபைட் ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். மெயின் ஈவெண்ட் வந்து லியான் எட்வர்ட்ஸ் vs பிலால் 2. இன்னைக்கு இந்த ஃபைட் ப்ரெடிக்ஷன் வீடியோக்கு நம்ம கூட கவி ஜாயின் பண்ணியிருக்காரு. வணக்கம். இந்த கார்டோடைய ஃபர்ஸ்ட் ஃபைட் பார்த்தீங்கன்னா அர்னால்டு அலன் vs காச்சி அதர் வெயிட் பவுட்டு. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா டாப் 10ல இருக்காங்க. ஸோ இட் வில் பி a க்ளோஸ் ஃபைட். இந்த ஃபைட்டை பற்றி நான் நினைக்கிறேன். அர்னால்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஸ்பெக்ட். இகாட்ஸும் ஒரு நல்ல வெல் நோன் ஸ்ட்ரைக்கர். எட்சன் பாபோ சொல்லி டிகேவில் முடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள மேட்ச் வந்து ஒரு ஃபுல் ரவுண்ட் ஒரு நல்ல பீக் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்குமே. ஸோ என்னோட ப்ரிடிக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேருக்குள்ள நல்ல ஒரு க்ளோஸ் ஃபைட்டாக இருக்கும். 3 ரவுண்டு கண்டிப்பாக ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆச்சுன்னா கிகாட்ஸேக்கு நல்லா பாயிண்ட் ஸ்கோரிங்கில் ஈஸியாக வின் பண்ணுறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகம். அர்னால்டு வந்து ஒரு மிக்ஸ்டு ஃபைட்டர், ஓகேங்களா. ஸ்ட்ரைக்கிங்கும் நல்லா பண்ணியிருக்காரு, கிரவுண்டும் நல்லா ஆசமாக இருக்குது. ஸோ அவருக்கு தான் இங்கே ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அவர் ஸ்ட்ரைக்கை மிக்ஸ் பண்ணி டேக் டவுன்ஸ்லாம் கொண்டு போய் அவர் கண்டிப்பாக இது பை சப்மிஷன் இல்லைனா பை டிகேஓ எனி திங் லைக் அவர் நல்லா டயர்ட் பண்ணிட்டு 3rd ரவுண்டில் டிகேஓ. ஸோ இந்த மாதிரி தான் இந்த மேட்ச் மேக்ஸிமம் ரன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ உன்னுடைய ப்ரெடிக்ஷன் இருக்கு. ஸோ என்னதான் அர்னால்டு அலன் அண்ட் கிகாச்சி ரெண்டு பேருமே நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸாக இருந்தாலும் சிக்காஜே வந்து இப்போ வந்து ஒரு கிராயின் இன்ஜுரியிலேருந்து வராரு. இஸ் ஆல்மோஸ்ட் இன்ஆக்டிவ் ஃபார் 1 இயர். ஸோ ஆலன் பார்த்தீங்கன்னா ஹி லாஸ்ட் ஃபாட் மௌசார் எவ்வளோ. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஹாலோவேவோட ஃபைட் பண்ணியிருக்காரு. அதுவுமே கிட்டத்தட்ட க்ளோஸ் தான். மேக்ஸ் ஹாலோவே வந்து கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருந்தாலும் க்ளோஸ் ஃபைட். ஸோ ஹி ஹேஸ் ஸ்ட்ரைக்கிங் அண்ட் டேக் டவுன்ஸ். ஸோ கிராப்ளிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ ஐ ஃபேவர் அர்னால்டு அலன் டு வின் திஸ் மேட்ச். என்னோட ப்ரிடிக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆலன் பை டெசிஷன். ஸோ இப்போ UFC 304ல் செகண்ட் ஃபைட் பார்த்தீங்கன்னா முகமது மொக்காயவ் vs மனேல் காப். இது வந்து ஒரு ஃப்ளைவெயிட் பவுட்டு. ஸோ இந்த ஃபைட் ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு டைட்டில் ஷாட் கிடைக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மொக்காயவ் வந்து அன்டிஃபிட்டட் 12 ஃபைட் ஜெயிச்சிருக்காரு. காப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 4 ஃபைட் வின் ஸ்ட்ரீக்ல இருக்காரு. ஒரு ஹைப் இருக்கனால ஹீஸ் நியர் டு த டைட்டில். ஸோ இந்த ஃபைட் பற்றி என்ன நினைக்கிறீங்க கோச்? இந்த ஃபைட் பார்த்தீங்கன்னா மொக்காயவ் வந்து ஒரு நல்ல கிராப்லர், ADCC சாம்பியன். ஒரு மேட்ச் ஃபினிஷஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக கிராப்லிங் டாமினண்ட்டாக வச்சு தான் இருக்கும். காப் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக்கர், சவுத்பா. அது ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ மெக்காவ் வந்து நிறைய ஷாட்ஸ் ரிசீவ் பண்ணி தான் டேக் டவுன்ஸ் கொண்டு போவார். ஸோ காப்புக்கு வந்து நல்ல சான்ஸ் இருக்குது நாக் அடிக்கிறதுக்கு, நாக் ஹேண்ட் ஆகிறதுக்கு. ஸோ இது ஒரு நல்ல மேட்ச் தான். ரெண்டு பேருக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கிராப்லர் வர்சஸ் ஸ்ட்ரைக்கர் இந்த கான்செப்ட் தான். ஓல்ட் ஸ்கூல் வெல்னோன் ரெண்டு டிஃப்ரென்ஸ் போட்டு சண்டை போட்டால் எப்படி இருக்கும் அதுதான் இப்போ பார்க்க போறீங்க நீங்கள். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து மொக்காவ் தான் ஜெயிப்பார் நான் நினைக்கிறேன். ஏன்னா மனேல் காப் வந்து கண்டிப்பாக அவரோட டாமினன்ட் வந்து ஸ்ட்ரைக்கிங் தான். ஸோ ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு அட்வான்ஸ் வர போகிறாரு. ஸோ அந்த அட்வான்ஸ் மூமெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி கிராப்லிங்க்கு யூஸ் பண்ணலாம். காப் வந்து டேக் டவுன் டிஃபென்சஸ் நல்லாவே இருக்கும். ஆனால் முக்காவ் வந்து ஒரு நல்ல கிராப்லர்ன்றதுனால ஹி வில் ஃபைண்ட் இஸ் வே. எப்படியாவது கீழே கொண்டு போகிறதுக்கான சான்ஸை கண்டிப்பாக எடுத்துருவாரு. ஏன்னா கீழே கொண்டு போனதுக்கப்புறம் ஈஸியாக அவரோட கேம் தான். அங்கே அதுக்கப்புறம் விட மாட்டான்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பை சப்மிஷன் ஆர் டிகேஓ வின் பண்ணுவார் நான் நினைக்கிறேன். மேபி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே கனெக்ட் ஆனால் காப்புக்கு வந்து சான்ஸ் இருக்குது. மணல் காப்புக்கு வந்து நாக் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது மேட்ச் அதிகமாக வரும். பட் ஐ சப்போர்ட் முகமது தான். ஸோ கண்டிப்பாக கிராப்லிங்கில் தான் மேட்ச் எண்டப் ஆகும்னு நினைக்கிறேன். உங்களோட ப்ரெடிக்ஷன்? ஸோ இங்கே வந்து நான் கொஞ்சம் டிஃபர் ஆகிறேன். ஸோ காப் வந்து நல்ல ஒரு பவர் இருக்குது ஹேண்ட்ஸில். ஸோ மொக்காயவ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபைட்டில் அலெக்ஸ் பெரஸோட ஃபைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் லேண்ட் ஆகும். ஹி ஃபீல் ஸ்டன்டு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா காப் வந்து நல்ல டேக் டவுன் டிஃபென்ஸ் இருக்கனால மொக்காயவ் வந்து டேக் டவுன்ஸ் போகும்போது ஓரளவுக்கு நல்லா டிஃபெண்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு பவர் ஷாட் ஒன்று கனெக்ட் பண்ணுவார் அப்படின்றது தான் நான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ காப் பை டிகேஓ தான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். மேபி ரவுண்ட் 2 ஆர் ரவுண்ட் 3. பட் ஆனால் கோச் சொன்ன மாதிரி ரவுண்ட் 1ல தான் நல்ல சான்ஸ் இருக்கும். பட் ஐ திங்க் ரவுண்ட் 1ல வந்து மொக்காயவ் வில் டூ குட். ஸோ ரவுண்ட் 2 ஆர் ரவுண்ட் 3 டிகேஓ மனேல் காப். இப்போ தேர்ட் ஃபைட் பார்த்தீங்கன்னா கிங் கிரீன், ஃபார்மர்லி வந்து பாபி கிரீன், உங்க எல்லாருக்கும் அப்படிதான் தெரியும். ஸோ கிங் கிரீன் வர்சஸ் பேடி பிம்ப்ளெட். கிரீன் வந்து ரொம்ப நாளாக UFC இருக்காரு. ரீசெண்ட் டைம்ஸ்ல தான் வந்து ஹி வென்ட் இன்டு ரேங்கிங்ஸ். நம்பர் 15ல இருக்காரு இப்போ. பேடி பிம்ப்ளெட் வந்து இப்போதான் வந்து ஒரு ரேங்க் ஆப்போனன்ட் அவர் கிடைக்குது. ஸோ திஸ் வில் பி ஹிஸ் சான்ஸ் டு கெட் இன்டு ரேங்கிங்ஸ். இந்த ஃபைட் பற்றி என்ன நினைக்கிறீங்க? கிரீன் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஃபைட்டர் இன் ஸ்ட்ரைக்கிங் அண்ட் டேக் டவுன். ஸோ டேக் டவுன் டிஃபென்ஸ் நல்லா இருக்கும். பட் இஸ் குட் ஃபார் ஸ்ட்ரைக்கிங். நல்லா ஹேண்ட்ஸ் ட்ராப் பண்ணி நல்லா ஹெவியாக சண்டை போடுவார். பிம்ப்ளெட் வந்து லாங் ரீச் எடுத்து டிஸ்டன்ஸ் எடுத்து நல்லா பொறுமையாக டெக்னிக்கலாக ஸ்கோர் பண்ணி டேல கொண்டு போய் சப்மிஷன்ல வின் பண்ணியிருக்காரு நிறைய மேட்சஸ். ஸோ இந்த மேட்ச் வந்து லைக் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக 3 ரவுண்ட் இந்த மேட்ச் போகும். ஏர்லியர் ஸ்டாப்பேஜுக்கு ரொம்ப சான்சஸ் கம்மி. பிம்ப்ளெட் நல்லா டிஸ்டன்ஸ் எடுத்து சண்டை போடுவார். கிரீன் வந்து புஷ் பண்ணி ஸ்ட்ரைக்கிங் அக்ரேஷனில் கொண்டு போவார்.
போக போறாரு. என்னோட ப்ரிடிக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் தான். ஸோ க்ரீனுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அழகாக டிஸ்டன்ஸ் க்ளோஸ் பண்ணி பிம்ப்ளேட்டை கார்னர் பண்ணி எங்கேயாவது நாக் அவுட் ஷாட் கிளியராக லேண்ட் பண்ணதான் அவர் பார்ப்பாரு. இல்லைனா பிம்ப்ளேட்டை ரன் பண்ண சொல்ல அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கிரவுண்ட் ஆன் பவுட். ஸோ அந்த மாதிரி ஏம் தான் இருக்கும். ஏன்னா க்ரீன் கிட்டயும் நல்ல டேக் டவுன் டிஃபென்சஸ் எல்லாமே இருக்கு. பட் அவர் ரொம்ப ஸ்ட்ரைக்கிங் ஃபேவர்டாக இருப்பார். அவ்வளோதான் தவிர கிரவுண்ட் தெரியாதுன்னு கிடையாது. என்னோட ப்ரிடிக்ஷன் பார்த்தீங்கன்னா க்ரீன் பை டிசிஷன் கண்டிப்பாக வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஸோ உன்னோட ப்ரிடிக்ஷன் இது? ஸோ நான் இந்த ஃபைட்லேயும் நான் வந்து கோச்சை விட்டு டிஃபர் பண்ணுறேன். ஸோ நான் வந்து யாரை ஃபேவர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பேடி பிம்ப்ளெட். ஸோ ஹீஸ் யங், ஒரு ஹைப் இருக்குது பின்னாடி. என்னதான் வந்து நிறைய பேர் பேடி பிம்ப்ளெட் பிடிக்கலனாலும் அதனால தான் க்ரீன் வந்து ஃபேவர் பண்ணுறாங்க. ஸோ க்ரீனோடைய ஃபைட்டிங் ஸ்டான்ஸ் பார்த்தீங்கன்னா கார்டு வந்து கீழே இருக்கும், ஒரு மாதிரி நல்ல லேங்கியாக வந்து நல்ல பாக்ஸிங் ஸ்கில்ஸ் இருக்குது. பட் ஆனால் பேடி பிம்ப்ளெட் வந்து காம்பினேஷன்ஸ் த்ரோ பண்ணும்போது அந்த ஒரு எண்டு ஒரு 6 to 8 பஞ்சஸ் காம்போ வரும்போது எண்டில் வந்து ஒரு நல்ல பவர் ஷாட் வந்து லேண்ட் ஆகும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பேடி பிம்ப்ளெட் டிகேவில் வின் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பை ரவுண்ட் 2 சொல்லலாம். இப்போ வந்து நம்ம கோமெயின் ஈவெண்ட் பார்க்க போகிறோம். கோமெயின் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டாம் ஆஸ்பினல் வந்து இஸ் த இன்டர்ம் ஹெவிவெயிட் சாம்பியன். ஸோ அவர் வந்து அவருடைய பெல்ட்டை வந்து கர்டிஸ் பிளேயர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து டிஃபெண்ட் பண்ண போகிறாரு. ஸோ இந்த ஃபைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபைட். ஏன்னா டாம் ஆஸ்பினல் வந்து ஹீஸ் ஆஸ்கிங் ஃபார் ஜான் ஜோன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன். பட் ஆனால் ஜான் ஜோன்ஸ் வந்து இன்ஜர்டு ப்ளஸ் ஸ்டீபே மியோசிஸ் ஃபைட் வந்து புக் ஆயிருக்கனால இஸ் ஃபைட்டிங் கர்டிஸ் பிளேயர்ஸ் வித் இஸ் இன்டர்ம் சாம்பியன்ஷிப். ஸோ இந்த ஃபைட் பற்றி நான் நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாம் ஆஸ்பினல் பார்த்தீங்கன்னா ஒரு யங்கு, ஸோ ஃபுல் ஸ்ட்ரைக்கிங், லாஸ்ட் வின்னர். அவரோட மேக்ஸிமம் ஃபைட் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே மோஸ்ட்டாக நாக் அவுட்டு, டிகேஓ. தேர்ட் ரவுண்ட் ஃபைட் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செகண்ட் ரவுண்ட்லேயே முடிச்சிருவாரு. ஸோ அதே மாதிரி நல்ல கிராப்லிங், நல்ல டேக் டவுன் டிஃபென்சஸ் எல்லாமே நல்லா இருக்குது. கர்டிஸ் பிளேட் பார்த்தீங்கன்னா இஸ் அ வெல் நோன் ரெஸ்லர், அமெரிக்கன் ரெஸ்லிங் ஸ்டைலு. ஸோ ஃபுல்லாக ரெஸ்லிங், ஒன்று நாக் அவுட்டு இல்லைன்னா ரெஸ்ல் பண்ணி கீழே டேக்ஓ, இதுதான் அவரோட கேம் பிளானாக இருந்திருக்கு. ஸோ இது ஓவரால் இந்த மேட்ச் எப்படி ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து கர்டிஸ் பிளேட் வந்து அவர் டேக் டவுன் பண்ணி ஆசிட்டிஸ் அவர் கேம் படி டிகேஓ பண்ண பார்ப்பாரு. ஸ்ட்ரைக்கிங்கில் கொஞ்சம் ஷார்ட்ஸ் லேண்ட் பண்ணுவார். பட் என்னோட ப்ரிடிக்ஷன் வந்து டாம் ஆஸ்பினல் எப்பயும் போல ஒரு கேம் ஃபுல் ரஷ் புஷ் எக்ஸ்ப்ளோசிவாக மூவ் பண்ணி ஃபர்ஸ்ட் ரவுண்டே க்ளீன் ஒன் நாக் அவுட் ஷாட் லேண்ட் பண்ணுவார். இல்லைனா கர்டிஸ் பிளேட் பண்ணக்கூடிய டேக் டவுனை டிஃபெண்ட் பண்ணி அழகாக அதை சப்மிஷனாக கன்வெர்ட் பண்ணுற அளவுக்கு ஹி ஹேஸ் தட் பொட்டன்ஷியல். ஸோ சப்மிஷனும் நல்லா பண்ணுவார். ஸோ என்னோட பிக் பார்த்தீங்கன்னா வந்து டாம் ஆஸ்பினல் வில் வின் பை ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நாக் அவுட் ஆர் சப்மிஷன். ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா டாம் ஆஸ்பினல் தான் ஃபேவர் பண்ணுறேன். ஏன்னா கர்டிஸ் பிளேயர்ஸோட கம்பேர் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரைக்கிங்கில் வந்து அந்த ஃபாஸ்ட்னஸ் இருக்குது, ஸ்பீட் இருக்குது, ஸோ நல்ல மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ ரெஸ்லிங்குமே பார்த்தீங்கன்னா கர்டிஸ் பிளேயர்ஸ் வந்து ரெஸ்லிங் யூஸ் பண்ணும்போது டாம் ஆஸ்பினல் ஹீஸ் அ சுப்பீரியர் ரெஸ்லர். ஸோ நானுமே டாம் ஆஸ்பினல் தான் ஃபேவர் பண்ணுறேன். ஸோ கோச் சொன்ன மாதிரி ஏர்லி ஃபினிஷ். ஸோ நான் என்ன யோசிக்கிறேன்னா ரவுண்ட் 1ல் மேபி இனிஷியலில் கொஞ்சம் ஹெசிடெண்ட்டாக ரெண்டு பேரும் கொஞ்சம் நல்லா டிஸ்டன்ஸ் எடுத்து டிஸ்டன்ஸ் பார்த்து செட் பண்ணி ஒரு நாக் அவுட் ஷாட் வைப்பாரு அப்படின்றதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ரவுண்ட் 1 ஃபினிஷ் டாம் ஆஸ்பினல். மெயின் ஈவெண்ட் வந்துட்டோம். மெயின் ஈவெண்ட்டில் வந்து லியான் எட்வர்ட்ஸ் வந்து அவருடைய வெல்டர்வெயிட் டைட்டில் பிலால் முகமதோட டிஃபெண்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த ஃபைட்டுமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ க்ளோஸ் ஃபைட் என்னோட ஒப்பீனியனில். இப்போது எட்வர்ட்ஸோடைய லாஸ்ட் ஃபைட் பார்த்தீங்கன்னா கோல்பி கவிங்டனோட நல்ல டாமினேட் பெர்ஃபார்மன்ஸ், நல்லா 5 ரவுண்டுமே டாமினேட் பண்ணியிருப்பார். லாஸ்ட் ரவுண்டில் தான் கோல்பி கவிங்டன் கொஞ்சம் நல்லா பண்ணி கொஞ்சம் கீழே கிரவுண்ட்லலாம் வச்சு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணார். பட் எட்வர்ட்ஸ் கம்ஃபர்டபுள் வின். ஸோ பிலால் முகமது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் கில்பர்ட் பர்ன்ஸை ஃபைட் பண்ணார். ஸோ அதுவுமே கிட்டத்தட்ட டாமினேட் வின். என்னதான் பர்ன்ஸ்க்கு வந்து ஒரு இன்ஜுரியாக இருந்தாலும் ரவுண்ட் 1ல் இ டாமினேட்டட் த ஃபைட். அதுக்கு முன்னாடி ஷான் பிரைடி வந்து ஒரு ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஃபைட்டோட ப்ரிடிக்ஷன் என்ன கோச், எப்படி போகும்? இந்த ஃபைட் தான் ரொம்ப எக்ஸ்பெக்டட் ஃபைட். ரொம்ப லாங் டைம் பிலால் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ஃபைட்டு. லியான் எட்வர்ட்ஸும் இதை ரீசெண்டாக அப்ரூவ் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த ஃபைட் என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிலால் கிட்ட தான் வரணும். ஸோ பிலாலோட இந்த கேம்ப் பார்த்தீங்கன்னா கபீப் கிட்டேருந்து வருது. ஸோ அங்கே தான் மொத்த கேம்பை பண்ணியிருக்காரு. ஒரு வருஷம் நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த 1 இயரில் பார்த்தீங்கன்னா லியான் எட்வர்ட்ஸோட இன் அண்ட் அவுட்டு க்ளீனாக ஒரு டீகோட் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ டாகஸ்தானோட ரெஸ்லர்ஸ் வந்து யூஎஃப்சியில் எவ்வளோ டாமினேட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஸ்டைலும் உள்ளே வந்ததுன்னா லியானுக்கு ஒரு நல்ல ஒரு டஃப் காம்படிஷனாக தான் இருக்கும். பிலாலும் ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கர் கம் ரெஸ்லர். ஸோ ஸ்டிக் டு த கேம் பிளான். அவர் கேம் பிளான் ஸ்டிக் பண்ணி அதுபடி தான் சண்டை போடுவார். திங்க் அவுட் சைட் த பாக்ஸ் வந்து அவர் சண்டை போட்டு நான் பார்க்கல. பட் கம்மிங் டு லியான் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இப்போ வெல் நோன் நல்லா எவால்வ் ஆகிக்கிட்டு இருக்கிற ஒரு நல்ல சாம்பியன். ஒரு ஃபைட்டருக்கு ஏற்ற மாதிரி நல்லா எவால்வ் ஆகி அந்த கேம் பிளான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவுட் சைட் த பாக்ஸ் திங்க் பண்ணி மேட்ச்சுக்கு என்ன ரிக்வயர்டோ அதை க்ளீனாக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு ஃபைட்டர். அண்டர் த ப்ரெஷர் வேற ஒரு மாதிரி திங்க் பண்ணி
அந்த கேமை ஃபினிஷ் பண்ணுறதோ இல்லை கேமை வின் பண்ணுறதோ அது ரொம்ப ஈஸியாக அவர் இப்போ பண்ணிட்டு இருக்காரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ லியானோட ஸ்ட்ரைக்கிங், அவரோட அந்த எக்ஸிகியூஷன் ஆஃப் காம்பினேஷன்ஸ் இதெல்லாம் வந்து பிலாலுக்கு வந்து ஒரு டஃப்பான டாஸ்க்கு அவர் டேக் டவுன் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் லியானோட டேக் டவுன் டிஃபென்ஸ் இப்போ எக்ஸலண்ட்டாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கமர் உஸ்மானை ஃபர்ஸ்ட் டைம் டேக் டவுன் பண்ணதும் அவர் தான். ஸோ கண்டிப்பாக அவர் டேக் டவுன் இதில் ஆட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ டேக் டவுன் டிஃபென்ஸும் நல்லா இருக்குது, டேக் டவுன்ஸ் பண்ணுறதுக்கான சான்ஸும் நிறையா இருக்குது. ஸ்ட்ரைக்கிங் பிலாலை கம்பேர் பண்ணால் லியான் ஹாவ் அப்பர் ஹேண்ட். லியான் வந்து கண்டிப்பாக வந்து அவரோட ஸ்ட்ரைக்கிங் ஒரு கீயாக யூஸ் பண்ணி அந்த கேமை லீட் பண்ண ஆரம்பிப்பார். ஸோ பிலால் பண்ணக்கூடிய எல்லா டேக் டவுன்ஸும் டிஃபெண்ட் பண்ணி ஸ்ட்ரைக்கிங்கில் ஸ்கோர் பண்ணி அண்ட் தென் மொத்தம் 5 ரவுண்டுமே க்ளீனாக டாமினேட் பண்ணி பை பாயிண்ட்ஸில் வின் பண்ணுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். உன்னோட என்னோட ப்ரிடிக்ஷனுமே பார்த்தீங்கன்னா லியான் எட்வர்ட்ஸ் வந்து டெசிஷன் தான் கொண்டு போவார் அப்படின்றது தான். பட் பிலால் முகமது இந்த ஃபைட்டை ஜெயிக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ கோச் சொன்ன மாதிரி பிலால் முகமதோட கேம்ப் பார்த்தீங்கன்னா ஹபீப் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ ஹி வில் ஹாவ் அ சுப்பீரியர் ரெஸ்லிங். ஆனால் வந்து என்னென்னா எட்வர்ட்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு 3 ஃபைட் கேம்ப் பார்த்தீங்கன்னா கமார் உஸ்மான் அண்ட் கோல்பி கவிங்டனுக்காக பண்ணதுனால ஸோ யூ ஹாவ் அ இம்மென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டேக் டவுன் டிஃபென்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து பிலால் முகமது டேக் டவுன் போனால் டிஃபெண்ட் பண்ணி நல்லா பாயிண்ட் ஸ்கோர் பண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா எட்வர்ட்ஸோட ஸ்டைலே பார்த்தீங்கன்னா நல்லா சிட் டவுன் பண்ணி கரெக்டான டைமில் வந்து பஞ்சஸ் லேண்ட் பண்ணி பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுறது தான். ஹி ஓன்ட் ரஷ் ஃபார் அ நாக் அவுட். ஸோ நான் வந்து எட்வர்ட்ஸ் பிலீவ் பண்ணுறேன். ஸோ லியான் எட்வர்ட்ஸ் பை டெசிஷன். ஓவராலாக இந்த 304 பார்த்தீங்கன்னா நல்லா வெல் ஸ்டாக் ஆயிருக்கு. கான்சோல் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரைக்கர் வர்சஸ் கிராப்லர் மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ஃபைட்ஸுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் பார்க்கலாம் ஒரு கிராப்லேருந்து டாமினேட் பண்ணுறாங்க, ஸ்ட்ரைக்கர் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்க, இந்த கேம் எப்படி மாறுது. ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் நிறைய சர்ப்ரைஸ் எதிர்பார்க்கலாம். ஸ்ட்ரைக்கர் சண்டை போட்டாங்கன்னா மோஸ்ட்டாக நாக் அவுட் எதிர்பார்க்கலாம். பட் ஒரு கிராப்லர் ஸ்ட்ரைக்கர் சண்டை போட சொல்ல ஒரு கிராப்லர் ஸ்ட்ரைக்கரை நாக் அடிச்சா வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் திங். அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது பார்க்குறது. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்போர்ட்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. எப்பயுமே வந்து என்ன வேணாலும் நடக்கும். எந்த ஃபைட்டும் மிஸ் பண்ணாமல் எல்லா ஃபைட்டும் பாருங்கள். முக்கியமாக வந்து மெயின் ஈவெண்ட் எல்லாமே பாருங்கள். அடுத்த வேலையில் பார்க்கலாம். தேங்க்யூ.